ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SJK ரெஸ்லிங் வினர். ஸோ நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்ல போடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பால் ஹேமன் ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ கரண்ட் WWE இருக்கிற எல்லா உமன்ஸ் ரெஸ்லர்ஸுமே பயங்கரமான டேலண்டான ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் WWE வரலாற்றுல இப்போ இருக்கிற கரண்ட் WWE இருக்கக்கூடிய உமன் ரெஸ்லர்ஸ் தான் ரொம்பவும் டேலண்ட் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மைதான். பட் நிறைய பேர் இருந்திருக்காங்க, சைனா வேற, ஃபீனிக்ஸு, ஸோ அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, சேபிள், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்லர்ஸ் முன்னமே இருந்திருக்காங்க. பட் இப்போ இருக்கிற டேலண்ட்ஸ் நல்ல ஒரு மாடர்ன் எராய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டேலண்ட்ஸ் தான். பட் WWE அவங்களோட ரொம்ப ரொம்ப மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒழுங்காக மேட்ச் கூட ஒழுங்காக கொடுக்குறது கிடையாது. பட் பால் ஹேமன் சொல்கிறது உண்மைதான். அடுத்ததான் ஸோ ரசல்மேனியாவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்ன வரைக்கும் ஸ்டோர் லைன்ஸ் எதுவும் கரெக்டாக கிடையாது, நம்மளே சொல்லியிருந்தோம். பட் இப்போ ரசல்மேனியாவுக்கு ஒரு நல்ல ஹைப் வந்துடுச்சு. ஸோ அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த ஹைப்பில் ஏகப்பட்ட ஸ்டோர் லைன்ஸ் இன்க்ளூட் ஆகியிருந்தாலும் கூட ஒரு ஸ்டோர் லைனை நம்ம மறந்துட்டோம். ஸோ அதுதான் நம்ம பிளட் லைன் 2.0 ஸ்டோர் லைன். ஸோ அதாவது சோலோ சிகோவா, டாமட்டோங்கா, அதுக்கப்புறம் அவரோட பிரதர்ஸு, அவங்களோட ஸ்டோர் லைனு. ஸோ குறிப்பாக இப்போ அதுக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஸ்டோர் லைன் தான் போயிட்டுருன்னு சொல்லணும். ஸோ ஆல்ரெடி அதாவது MFTக்கும் ஸோ இப்போ சோலா சிகோ கூட இருக்கக்கூடிய டீமுக்கும் ஒரு சில ஸ்டோர் லைன் போயிட்டுருக்கு. பட் அது போர் அடிக்குது. பட் சோலோவோட அந்த பிளட் லைனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோர் லைன் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ அதாவது சோலா சிகோவா இப்போ அந்த டீமோட ஹெட்டாக இருக்கிறாரு. ஸோ நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாரு. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ஸ்மாக்டவுனாக பார்த்தோம்னா ஸோ டாமாட்டோங்கா அண்ட் அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாரும் சோலா சிகோவா எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாமாட்டோங்கா, அதுக்கப்புறம் டாலட்டோங்க, அதுக்கப்புறம் அந்த ஜெய்சியா, ஸோ அந்த பிரதர்ஸ், ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபேஸ் டர்ன் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குறிப்பாக சோலோ சிகோ கொடுக்குற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு பதில் கொடுக்குறாரு டாமாட்டோங்க. நீ பண்ணுறது சரி கிடையாது, ஸோ நீ எதுக்காக ரோமன் மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஸோ நம்ம தான் ரோமனையே அடித்து துரத்திட்டோம், ஸோ ரோமனை மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சோலோ சிகோவுக்கு டாமாட்டோங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது டாமாட்டோங்காவுக்கும் பிரதர்ஸுக்கும் பிடிக்கிறது இல்லை. ஸோ அது பிரதர்ஸோட நேம் கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ எஸ், சோலோ சிகோவா அடுத்த ட்ரைபிள் சீஃப் சொல்லிட்டு தான் வந்தார். பட் இப்போ கொஞ்சம் ஸோ அந்த ட்ரைபிள் சீஃப் பண்ணுறதே டாமாட்டோங்காய்க்கு பிடிக்கல, அந்த ஸ்டோர் லைனுக்கு பிடிக்கல. ஸோ பட் சோலோ சிகோவா ஒரு சில இடங்களில் நிரூபிக்கிறாரு. ஸோ நான் ரோமன் ரைன்ஸ் மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு கட்டத்தில் ஒருக்கா டாமாட்டோங்கா ஸோ நீ பண்ணுறது சரி கிடையாது, நீ எதுக்காக ரோமனை மாதிரி எங்களுக்கு ஆர்டர் போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நான் சாரி சொல்லிக்கிட்டேன். ஸோ இதுலேருந்தே தெரிய வேண்டாமா, ஸோ ரோமன் ரைன்ஸ் யாருக்கிட்டையாவது சாரி கேட்பானா, ஸோ அடுத்தவங்கள தான் ஸோ சாரி சொல்லுவோம். நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன். ஸோ இதில் இருந்து தெரியணும் நான் ரோமன் கிடையாது, ரோமன் வேறு, நாங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோர் லைனுக்குள்ளே. அதாவது இப்போ நம்ம WWE பிளட் லைன், ஓஜி பிளட் லைன் இருக்குல்ல, ஸோ ரோமன் ரைன்ஸும் ஊசஸ்குள்ளே இப்போ ஒரு ரீயூனியன் பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல ஒரு தீ பிடிச்சி போயிட்டுருக்கு. அது ஒரு கரையில் வச்சுக்கிடுவோம். ஸோ அதேமாரி பிளட் லைன் 2.0க்குள்ளேயும் ஒரு நல்ல ஸ்டோர் லைன் வந்துட்டுருக்கு. ஸோ இதை யாரும் கவனிக்கிறது இல்லை. ஸோ அப்டேட் அண்ட் ஆர்டிகல்ஸ் எதுலையுமே சொல்கிறது இல்லை. நான் கொஞ்சம் கவனித்தேன். ஸோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ நீங்கள் எல்லாரும் யாராவது ஸோ இந்த பிளட் லைன் 2.0க்கு உள்ளே நடக்கிற ஸ்டோர் லைன்ஸை கவனிக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தட்டுங்க. அடுத்ததாக நேற்றைக்கு ஜெல்லி ரோலுக்கு ஆர்கேவ் போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ரேண்டி ஆர்டனோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தெரிய வந்திருக்கு. பியூட்டிஃபுல்லி புரோக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது நல்லபடியாக உடச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரோட தாட் ப்ராசஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததாக யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல. ஸோ மிஸ் மட்டும் தான் ஸோ ஜான்சனா கூட ரெஸ்ல்மேனியாவில் மோதி, ஸோ அதாவது மிஸ் மட்டும் தான் ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியனாக என்ட்ராகி அஸ் எ சாம்பியனாக ஜான்சனா கூட ரெஸ்ல்மேனியாவில் போட்டி போட்டு ஸோ ஜான்சனாவே பீட் பண்ணி ஸோ அந்த மேட்சை ஜெயிச்ச ஒரே ரெஸ்லராக மிஸ்ஸு தான் இருக்கார். அது வரைக்கும் கூட ஸோ ரெஸ்ல்மேனியான்னு வந்துட்டுனா ஸோ ஜான்சனா விளையாடுற எல்லா வேர்ல்டு டைட்டில்லையும் ஸோ அவர் கண்டிப்பாக ஜெயிச்சுடுவார். பட் ஃபஸ்ட்டு டைமாக ஸோ மிஸ் மட்டும் தான் சாம்பியனாகவே உள்ள ஸோ
ஜான்சனை வந்து தோக்கடிச்சு அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் எனக்கு ஞாபகம் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மேட்ச்சில் வந்து நம்ம மிஸ்ஸு வந்து கன்கஷன் ஆயிடும். ஸோ அதாவது ஸோ பேரிகேட் சைடில் வந்து நம்ம மிஸ் இருக்கிற டைமில் ஸோ அதில் வந்து நம்ம ஜான்சன் வந்து மோதுறப்போ ஸோ டேரெக்டாக காங்கிரீட்டில் வந்து நம்ம மிஸ்ஸோட மண்டை வந்து அடிச்சிடும். ஸோ இதனால் அவருக்கு கன்கஷன் ஆயிடுவார். ஸோ உடனே வந்து நம்ம ராக்கோட உதவினால தான் ஸோ இந்த மேட்ச்சில் வந்து மிஸ் வந்து ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேட்ச் அந்த ஸ்பாட்டு எல்லாமே வந்து தரமாக இருக்கும். அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல நம்ம ராக் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் ரிவீல் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஏடபிள்யூ ஷோ வந்து பார்ப்பாராம். ஸோ அதாவது எப்படி ஏடபிள்யூல நடக்கிற எல்லா ஷோஸையுமே வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு புதுசாக வந்து கிரியேட்டிவ் தெரியும். ஸோ இதனால தான் வந்து நம்ம கம்பெனியும் வந்து வளர்ச்சி அடைறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன். ஸோ அது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ரசல்மனியாவில் 9 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மைக்கிண்டே இருக்கும். ஸோ ஜாக் ஆஃப் வாட் இருக்கும் அன்சாங்ஷன் மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ கடைசியாக இந்த 2017 ஸோ ட்ரிபிள் ஹெச் விசஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்ச் தான் வந்து அன்சாங்ஷன் மேட்சாக ரசல்மனியா எல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ 9 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் ரசல்மனியா 42 வந்து ஸோ அன்சாங்ஷன் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக இதோ பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 8 மேட்சஸை வந்து இப்போதைக்கு ரசல்மனியா 42க்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க WWE. ஸோ என்னென்ன மேட்ச் எல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் 2 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ட்ரேட்மார்க்கை வந்து புதுசாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிறிஸ் ஜெரிகோ தான் கார்னர் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ட்ரேட்மார்க்கை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததாக தனகோசன் தான் யூஆர் கரெக்ட் அப்படிங்கிற ட்ரேட்மார்க்கை வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அடுத்ததாக மைக்கேல் கோல் வந்து நம்புறாரு. ஸோ கரண்ட்லி இருக்கிற WWE சூப்பர் ஸ்டார்ஸில் குந்தர் தான் வந்து டாப் ஆஃப் த பிளானட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக இந்த ஒரு பிக்கோ பாருங்கள். ஸோ அதாவது இந்த ஆள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஸோ பிளாக் லிசனர் ஃபேஸ் பண்ண எல்லா பிளாக் பீப்புள்ஸ் அதாவது பிளாக் அதாவது ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஸோ ரெஸ்லர்ஸ்லேயே ஸோ ஒபா ஃபெமி தான் பயங்கரமாக டாமினேட் பண்ணி ஸோ பிளாக் லிசனராக பண்ணிட்டு இருக்காரு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அது உண்மை தான். பட் அதோட கமெண்ட்ல போய் பார்த்தா பிராவி லெஸ்லி 2 தடவை வந்து பிளாக் லிசனரை தோக்கடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். பட் அதாவது தொடவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமாக பிராக் லெஸ்னரே டாமினேட் பண்ண ஒரு ஆளாக வந்து ஸோ இப்போதைக்கு வந்து ஒபாஃபெமி தான் இருக்கிறாரு. பட் மேட்ச் வைஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அடுத்ததாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் ரீசெண்ட் டைமில் ஸோ அமெரிக்காவில் ஒரு பிரபலமான டிவி ஷோய்க்கு வந்து பேட்டி வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஜிம்மி ஃபேலன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு. ஸோ அதில் சில விஷயங்களை தாறுமாறாக வந்து சூப்பராக பேசியிருக்காரு. ஸோ அதில் முக்கியமான விஷயங்களை பற்றி பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ரசல்மனியா 42 வந்து ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்கை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து ஸோ இவங்க 2 பேரும் ஒரு சிபாட்டியோ 2 அப்படிங்கிற ஒரு மூவிக்கு வந்து ஸோ இவங்க 2 பேரும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வந்து போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக அந்த டிவி ஷோவில் உள்ளவங்க இவங்க 2 பேர்த்துக்கும் தனி செப்பரேட் டப்பிங் டைமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டுடியோ டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அதாவது குறிப்பிட்ட டைமில் வந்து ஸோ சிஎம் பங்கு வந்து டப்பிங் பேசுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் டப்பிங் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து டப்பிங் பேசுவார். ஸோ 2 பேரும் அட் ஏ டைமில் வந்து 2 பேரும் வந்து சேமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச் கூட எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது கொஞ்சம் கூட எமோஷன் வந்து ரோமன் ரெயின்ஸோட கண்ணில் வந்து தெரியாது. ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப வந்து பர்சனல் இது போக போகுது. ஸோ நான் வந்து ஹெட் ஆஃப் த டேபிள் ஸோ அவனை வந்து என் டேபிளுக்கு கீழே வந்து மண்டிட்டு ஸோ அவனை வந்து சரண்டர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரொம்ப வந்து பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக கொஞ்சம் கூட சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்து மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ கொஞ்சம் கூட எமோஷனல் இருக்காது. ஸோ ரொம்ப டார்ச்சர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்ல வர்றாரு. ஸோ அடுத்தது அந்த இன்டர்வியூவில் வந்து ஜேசன் மோமாவை பற்றி பேசியிருக்காரு. ஸோ ஜேசன் மோமா வந்து அமெரிக்காவோட ஒரு பிக்கஸ்ட் ஆக்டரும் ஃபிலிம் ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவரை பற்றி ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஸோ அவருக்கு வந்து ஒரு நல்ல கரிஸ்மா இருக்குது, நல்ல ஃபிசிக் இருக்குது, ஸோ நல்ல ஒரு டேலண்டான ஒரு ப்ரெசன்ஸு ஸோ அவர்கிட்ட வந்து இருக்குது. ஸோ இவர் வந்து WWEக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்கிறாரு. ஸோ அவர் வந்தவர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லி வருவார். பட் அதுக்கு முன்னே நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகணும். ஸோ நான் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஜேசன் மோமா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது அவர் சும்மா ஒரு ஃபன்னாக என்ன சொல்ல வர்றாருன்னா ஸோ அவன் வந்தால் நான் வந்து டவுன் ஆயிடுவேன். ஸோ அந்த லெவலுக்கு அவர் வந்து கரிஸ்மா வெளிஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வசதி பேசியிருக்காரு. ஸோ பட் யார் வந்தாலும் வரலனாலும் ரோமன் ரெயின்ஸ் தான் இப்போ WWEயோட ஹெட் ஆஃப் த டேபிள்.
ஸோ அடுத்ததாக வந்து ரோமன் ரெயின்ஸ் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ ஒரு ஃபேன் வந்து கேட்டிருக்காப்புல, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு தயக்கம் இல்லாமல் கொஞ்ச நேரம் நின்று அவர்கிட்ட பேசியிருக்காரு. ஸோ அதில் அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதாவது அவரோட ஒர்க் அவுட் பிளான், ரோமன் ரெயின்ஸோட ஒர்க் அவுட் பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, ஸோ 45 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கார்டியோ பண்ணுவாராம். ஸோ கார்டியோ முடிச்சுட்டு 2 மணி நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாராம். ஸோ ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாராம். ஸோ அந்த ஒர்க் அவுட்டை 2 மணி நேரம் முடிச்சுட்டு ஸோ அடுத்ததும் மறுபடியும் வந்து 45 நிமிஷம் கார்டியோ வந்து பண்ணுவாராம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே ரோமன் ரெயின்ஸ் 3.5 மணி நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அடுத்ததாக நம்ம இப்போ மெயினியும் நியூஸுக்கு வந்துவிட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது இப்போ நம்ம ரெஸ்ல்மனியாவுக்கு மொத்தமாக வந்து ஒரு 8 மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இன்னும் சில மேட்சஸை வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நான் மெயினிவனில் ஸோ இன்னும் சில மேட்சஸ் என்னென்ன மேட்சஸ்லாம் வந்து ஆட் ஆக போகுது, மேபி அது ஆட் ஆகலாம், ஆகாமல் போகலாம். ஸோ இப்போ இருக்கிற ரூமர் அப்படிலாம் வச்சு ஸோ என்ன மேட்செல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து எல்ஐ நைட் விசஸ் குந்தருக்கான மேட்ச் ரெஸ்ல்மேனியா 42 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரிஜினல் பிளான் வந்து ஸோ குந்தருக்கு என்ன இருந்துச்சுன்னா ஸோ ரே மிஸ்டீரியஸ் குந்தருக்கான மேட்ச் தான் ரெஸ்ல்மேனியா 42 வந்து நடத்தணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இவர் ரே மிஸ்டீரியோக்கு வந்து இவர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ரெக்கவர் ஆகலை. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மேபி அவர் ரெக்கவர் ஆகிட்டாருன்னா மேட்ச் நடத்துவாங்க. அப்படி இல்லைன்னா எல்ஐ நைட்டு கூட குந்தரை கோத்து விட்டு மேட்ச் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக உமன்ஸ்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஒரு லேட்ரு மேட்சாக வந்து ரெஸ்ல்மேனியா 42 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஃபின் பலர் விசஸ் டாமினிக் மிஸ்டீரியோ இதை கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து நடத்திடுவாங்க. ஸோ ரெஸ்ல்மேனியா 42ல் அடுத்ததாக செத் ரோலன்ஸ் விசஸ் பிரான் பிரேக்கர். ஸோ இந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் WWE பிளானே. பட் பிரான் பிரேக்கருக்கு இன்ஜுரி ஆனதுனால இப்போ அந்த பிளானை WWE விட கூட முடியல. அது இன்னும் நிலுவையிலே தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒருவேளை ரெஸ்ல்மேனியா 42க்குள்ளேயாவது வந்து நம்ம பிரான் பிரேக்கர் ஸோ ரெக்கவர் ஆகி வந்துட மாட்டாரா? ஸோ வந்துட்டா உடனே கூட மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. பட் ஆல்டர்னேட்டிவ் பிளானும் வந்து WWE வச்சுருக்காங்க. பட் அந்த பிளான் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. ஸோ மேபி விஷன் டீம் கூட ஏதாவது ஒரு மேட்ச்சில் கூட ரெசல்ட் பண்ண வைக்கலாம், இல்லைனா another பிளான் இருக்கலாம். பட் இன்னும் ஹைலி வந்து பாசிபிளாக WWE நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பிரான் பிரேக்கர் வந்து ரெஸ்ல்மேனியா 42க்கு முன்னால் நடந்துடணும் அப்படிங்கிற மாரி ஸோ வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவர் பிரான் பிரேக்கருக்கு ஒரு பிக்கஸ்ட் பிளான் வந்து WWE போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த ரெஸ்ல்மேனியா 42ல் ஆரம்பித்தா தான் அவரை வந்து இந்த வருஷம் ஸோ ஒரு நல்ல புஷ்ஷுக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த செட்டுக்கும் வந்து இன்னும் அந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் வந்து இருக்கிறாங்க. ஸோ இல்லைன்னா கூட பிரான் லெஸ்னர் கூட ஏதோ நம்ம செட்டை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருக்கலாம். பட் இன்னும் பிரான் பிரேக்கர் கூட ஒரு நல்ல ஒரு காத்திருப்பு இருக்கிறது. பார்க்கலாம் அவர் அதுக்கு முன்னே வருகிறாரா அப்படிங்கிறத.